காலையிலே இன்றைக்கி வடகம் போடலான்னு ஆரம்பித்தாச்சு. நைட்டே மாவு ஆட்டி கிரைண்டரில் வச்சுருந்தேன். காலையில் எடுத்து அதை கூழாக காய்ச்சிட்டு மாடிக்கு கிளம்பிட்டோம் நம்ம படையோட. இன்றைக்கி கவரில் தாங்க நாங்கள் வடகம் போடுறோம். எப்போயுமே முறுக்கச்சில் தான் பிடிக்குவோம். இன்றைக்கி எண்ணெய் கவரில் எல்லோரும் போடுறாங்களேன்னு நாங்களும் போட ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மக்கர் பண்ணாலும் அப்புறம் வந்துடுச்சு. கடைன்னு ஆள் கொண்டா போட்டு முடிச்சுட்டு கீழே வெயிலில் நின்றுட்டு வந்ததுக்கு அதுக்கும் நேற்று காய்ச்சி வச்ச குல்பி வெயிலில் நின்றுட்டு கீழே வந்தோடனே ஆளுக்கு ஒரு ஐஸை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம். நேற்று ஈவினிங்கே பண்ணி வச்சிட்டோம். இந்த குல்பி ஐஸை நாம் தான் செஞ்சோம். ஒரு 1/2 லிட்டர் பால் வச்சு. அது எப்படி செஞ்சோங்கிற வீடியோ லிங்கு தரேன் நான் உங்களுக்கு பாருங்கள். ஈஸியாக வந்தது, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. குல்பி ஐஸ் மோல்ட்லேயும் கொஞ்சம் கிளாஸ்லேயும் ஊற்றி வச்சோம். அதை ஆளுக்கு ஒன்றா எடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்டு சமைக்கலான்னு ஆரம்பித்தாச்சு. சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்கிறோன்னா இன்றைக்கி வடகம் ஏற்கனவே போன வருஷம் போட்ட வடகமே இருக்குங்க. அதை தாங்க பொரிச்சிட்டு அப்புறமா கேரட் பீன்ஸு பொரியல், அப்புறம் வத்த குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இது தாங்க இன்றைக்கி காமெடி. இன்றைக்கி என்ன பண்ணேன்னா வடகம் பொரிக்கலான்ட்டு என்னோடய மொபைலில் வீடியோ எடுக்கிறேன்னு ஃபஸ்ட்டு மொபைலில் தாங்க போட்டு பொரிச்சிட்டேன். மொபைல் நல்ல விலைக்கு எதுவுமே அவ்வளோ எண்ணெய்க்குள்ளே விழுந்ததை எடுத்துட்டேங்க டக்குன்னு. அப்பாடா நம்ம மொபைல் எப்படியோ காப்பாற்றியாச்சு அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன்.